ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சுருளி அருவி, தேனி மாவட்டம் சுருளி நீர்வீழ்ச்சியாண்டு இருக்கேன். இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பிரபலமான மற்றும் ஆன்மீக சுற்றுலாத்தலம்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இயற்கை அழகும் அந்த சாரல் போல் வர தண்ணியில் வந்துட்டு மலை மேலேருந்து வர உச்சியிலேருந்து வர தண்ணியால் நல்ல மருத்துவ குணமும் இருக்குது. இதில் அந்த மாதிரி ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி, நல்ல புகழ்பெற்றது தேனி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு 150 அடி உயரத்தில் இருந்து வர தண்ணி ரெண்டாக பிரிஞ்சு ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி வந்து ஒரு 40 அடியிலேருந்து நமக்கு நீர்வீழ்ச்சியாக நமக்கு வரும் அது தண்ணி. வாங்க உங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை பாருங்கள். இது நல்லா இயற்கை வளங்கள்லாம் கொண்ட நல்ல அருமையான ஒரு காடு, சரிங்களா? இது தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்தில் மேகமலை வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு சுருளிநாதர் கோவில் இருக்குது, நாராயணி அம்மன் கோவில். அதாவது நாராயணரை வந்துட்டு நாராயணின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் அங்கே தான் இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர், விநாயகர் பெருமான், பக்கத்தில் ஐயப்பனும் இருக்கார். அது சின்னதாக இருக்கும், பக்கத்தில் வச்சுருக்காங்க. சிவன் கோவில். கோயிலில் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் நம்ம பார்த்த சுவாமிகள்லாம் பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் அங்கே பாறைக்கு குகையெல்லாம் இருந்திருக்கு அந்த பாறைக்குள்ளே. இப்பயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு சுற்றுலாத்தலம். நீங்கள் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். அருமையான இடம், நல்லா காடு பசுமையான ஒரு இடத்துல இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் நம்ம அந்த அருவியை பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், காடு நல்லா அருமையாக ஃபுல்லாக வனப்பகுதி தான் எல்லாமே. நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் ஃப்ரெஷ் ஏரு, அந்த நல்ல காற்று கிடைக்கும் உள்ள. அவ்வளோ அருமையாக இருக்கும் இடமே. அழகான பறவைகள், சின்ன சின்ன அந்த காட்டு அணில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம அங்கே குரங்கு, காட்டு அணில் எல்லாமே பார்க்க முடியுது அங்கே. இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மிருகங்கள்லாம் பெருசாக கிடையாது. அதெல்லாம் உள்ளே இருக்கும். நம்மளுக்கு போகிற வழி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஐயப்பா சுவாமிகள்லாம் வந்துட்டு அழகாக வராங்க, வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள், தண்ணி மேலேருந்து வர தண்ணி, இந்த சைடில் போகிற தண்ணி. இது மேலேருந்து மலையிலேருந்து கொட்டுற அருவியில் வர தண்ணி தான். இங்கேயும் நம்ம ஆளுங்க தண்ணியில் இருந்து அந்த பாதத்தை கூல் பண்ணுறாங்க. அந்த தண்ணிக்கு தண்ணி அவ்வளோ செம்ம சில்னஸாக சூப்பராக இருந்தது. வியூஸு எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் தான் சொல்லணும். நம்ம இதை ஃபேமிலியோடு வந்தாலும் சரி. இப்போ நாங்கள் மாலை போட்டுட்ருக்கோம். நாங்கள் இப்போ வரோம், ஐயப்ப சாமியை பார்த்துட்டு வர சொல்ல வரோம், பார்க்குறோம், எல்லாம் ஓகே. ஆனால் ஃபேமிலியோடு வந்தாலும் சூப்பராக இருக்கும். பெரிய இடத்துல தான் அது வந்து நீர்வீழ்ச்சி நம்ம போட்டது. அதில் வந்து நம்ம தண்ணி பட சொல்லவே நம்மளுக்கு உடம்புல இருக்க வலி எல்லாமே பறந்து போயிடும். ஏன்னா மூலிகையே குழம்பு நம்ம இதை முடிக்கிறோம். இந்த இடத்த நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு எல்லாருமே கோயிலை நோக்கி தான் அடுத்து வர கோயில் வந்தாச்சா. கோயில் உள்ள போகிறோம். இப்போ விநாயகர் கோயில் தான் முதல்ல இருக்கிறது. முதல்ல வந்துட்டு நவகிரகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு நவகிரகத்தில் அன்றைக்கி விசேஷமாக இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி முடிச்சுட்டு நவகிரகத்தை பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போகிறோம். விநாயகரை பார்க்க போகிறோம். எப்போ இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் விநாயகரை தான் பார்க்கணும். பார்த்து அவர்கிட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போய் மற்ற எல்லாரையும் பார்க்கணும். பாருங்கள், விநாயகரை பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே உள்ள அடுத்த கட்டமாக உள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம்.
அங்கே ஐயனார் இருக்கார், நல்லா ஆக்ரோஷமாக நிற்கிறார், கத்தியை வச்சுக்கிட்டு ஐயனார். அவ்வளோ. அங்கே சிவன் கோவில் இருக்குது அந்த சைடில். இந்த சைடில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிற்கிறாருங்களா, ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர். எல்லோரும் ஒரு விசிட், அப்படியே போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நாராயணர் கோவில் அது, அந்த கோவிலையும் பார்த்துட்டு பாருங்கள். சிவன் கோவில் இது. ஓம் நம சிவாய சிவன் கோவில். ஐயனார் அப்படி நிற்கிறார் பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர். தரிசனத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். அப்படியே இப்போது நாராயணி கோவில் பக்கமாக போகிறோம். ஐயப்பன் வந்து வெளியில் வச்சுருக்காங்க. நாராயணி சரணம் ஐயப்பா பார்த்தாச்சு, பக்கத்தில் தரிசனம் அன்னதானம் பார்த்தாச்சு. இப்போ அந்த ரோட்டில் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். கூடலூர் கேம்ப் ரோடு கொஞ்சம் தூரத்தில் இந்த சாலையில் வந்தீங்கன்னா அதே ரோட்லேயே வந்தீங்கன்னா கூடலூர்ன்ற பக்கத்தில் கேம்ப் ரோடு ஐயப்பன் மக்கள் இந்த அன்னதான சேவை மையம் நடந்துகிட்ருக்கு. இங்கே அன்னதானம் வர மக்கள் சாமி பக்தர்கள் இதை பயன்படுத்திங்க. இவங்க அருமையான சாப்பாடு சுழிக்காமல் போடுறாங்க. உப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக வந்து சாப்பிட்டு சாம்பார் சூப்பராக இருந்தது. சுவாமியே சரணம் ஐயப்பா. சாப்பிட்டு நம்ம அங்கே புறப்பாடு அடுத்த கட்டமாக வீரபாண்டி கோயிலுக்கு போயிருந்தோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். கோமாரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு உங்களுக்கு பதிவிடுறேன். பாருங்க, ஸ்ரீ சாஸ்திரி மிஷன் ஆஃப் அன்னப்பிரசாத சேவா ட்ரஸ்ட் பிரசாதம்.